பாரதத்தின் சொந்தங்களுக்கு வணக்கம். உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இந்தியா. பழமையான ஜனநாயக நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அமெரிக்கா. இன்னைக்கு உலகத்தில் ஒரு வலிமையான நாடு, மிக வலிமையான இராணுவத்தை கொண்ட நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அமெரிக்கா. இதற்கு சமமான பலமுடைய நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா தான். இந்த அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்குமான அந்த பனிப்போர், போட்டி, பொறாமை, பகை இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 60-70 ஆண்டு காலங்களாக உலகம் பார்த்துட்டு வர விஷயம்தான். அதுவும் இந்த உக்ரைன் ரஷ்யா வார் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இது அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்குமான வார். நடுவில் இந்த உக்ரைன்கிறது ஒரு ப்ராக்சியாக தான் செயல்படுறாங்க அப்படிங்கிறது தான் பல பேருடைய கருத்தாகவே இருக்குது. உலகத்தில் எந்த இடத்துல எந்த பிரச்சனை அப்படின்னாலும் அதுக்கு கருத்து சொல்கிறதுக்கு நாட்டாம மாதிரி அமெரிக்கா வந்துடுவாங்க. அமெரிக்கா தன்னை சொல்லிக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிக சுதந்திரமான நாடு, இங்கே பேச்சுரிமை உண்டு, ஒரு ரொம்ப டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. அதே மாதிரி இந்த ப்ரெஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ் அப்படின்னுலாம் சர்வே கொடுப்பாங்க. அதில் அமெரிக்காவுக்கான இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42 நினைக்கிறேன். இதுவே இந்தியாவுக்கான இடம்னு பார்த்தீங்கன்னா 156. அதாவது இந்தியாவில் இந்த ப்ரெஸ், அதாவது இந்த நியூஸ் மீடியாக்கெல்லாம் ஃப்ரீடமே இல்லை அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு ரேட்டிங் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ரேட்டிங்கை கொடுக்குற அந்த நிறுவனங்கள்லாமும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு அமெரிக்க நிறுவனம் தான் இந்த மாதிரி சர்வேஸ் எல்லாம் நடத்தியிருப்பாங்க. அப்படி இருக்கிற இடத்துல ரஷ்யாவை சேர்ந்த ஒரு முக்கியமான நியூஸ் மீடியாவை அமெரிக்காவில் பேன் பண்ணியிருக்காங்க. அது பேன் பண்ணது மட்டும் இல்லாமல் இதன் தொடர்ச்சியாக மெட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இதனுடைய அந்த நிறுவனங்களும் இந்த ரஷ்யாவோட இந்த முக்கியமான மீடியாவை பேன் பண்ணியிருக்காங்க. இதற்கு இவங்க சொல்லியிருக்கிற காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மீடியா ரஷ்யாவினுடைய அந்த கருத்துக்களை வெறும் ப்ராபகண்டா பண்ணுற மீடியாவாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த மீடியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டி, அதாவது இதற்கு பேர் பார்த்தீங்கன்னா ரஷ்யா டுடே அப்படிங்கிற ஒரு மீடியா தான். இது மாஸ்கோலேருந்து வெளியாகிற ஒரு 2005 வருடத்தில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நியூஸ் மீடியா. 2022 இவங்க வச்சிருந்த அந்த நியூஸ் சேனல்லாம் அமெரிக்காவில் பேன் பண்ணிடுறாங்க. இதற்கு அப்புறமா திரும்ப இப்போது அந்த சேனலை கம்ப்ளீட்டாக இங்கே பேன் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த நியூஸ் சேனலை இங்கே கம்ப்ளீட்டாக பேன் பண்ணியிருக்காங்க. அதில் இவங்க இந்த நாட்டில் பேன் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த ஃபேஸ்புக், அது மாதிரி இன்ஸ்டாகிராம் இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா இந்த மெட்டாங்கிற நிறுவனத்துக்கிட்ட தான் இருக்குது. அதுலேயும் இதை இன்னைக்கு பேன் பண்ணியிருக்காங்க. ஆனால் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இவங்க இந்த மெட்டாவில் பேன் பண்ணதுக்கு நாங்கள் காரணம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெட்டாவில் மட்டுமே இந்த பர்டிகுலர் இந்த ஆர்டி அப்படிங்கிற அந்த செய்தி நிறுவனத்துக்கு கிட்டத்தட்ட 70 மில்லியன் யூசர்ஸ் இருந்திருக்காங்க அமெரிக்காவில். இதை ஏன் பேன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்கா அவங்களோட அஃபீஷியல் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட அந்த வெப்சைட்டில் ஒரு ரீசன் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் ரோசியா செகோடினியா அப்படிங்கிற அந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா அவங்க எங்கள் நாட்டை உளவு பார்க்குறாங்க. இந்த பர்டிகுலர் இந்த நிறுவனத்துக்கு சைபர் இது பண்ணுற கெப்பாசிட்டிலாம் இருக்குது, அதாவது இந்த நாட்டை உளவு பார்க்குற கெப்பாசிட்டிலாம் இருக்குது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது குற்றச்சாட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த வருடம் பக்கத்தில் அந்த யூரோப்பில் உக்ரைன் பக்கத்தில் இருக்கக்கூடிய மால்தோவா அப்படிங்கிற அந்த கண்ட்ரியில் எலெக்ஷன் நடக்க போகுது. அந்த எலெக்ஷனை இவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முயற்சி பண்ணுறாங்க. இந்த ஆர்டி அப்படிங்கிற இந்த மீடியாவை வச்சு இந்த ரஷ்யா என்ன நினைக்குதோ, அதாவது மாஸ்கோ என்ன நினைக்குதோ அந்த விஷயத்தை மட்டும்தான் மக்கள்கிட்ட கொண்டு போக நினைக்கிறாங்க. இவங்க ஒரு சார்பான கருத்துக்களை சொல்ல நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்கா குற்றம் சாட்டியிருக்காங்க. இதே நேரத்தில் சைனாவில் பார்த்தீங்க அப்படின்னா தி குளோபல் டைம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் பேப்பர் இருக்குது, இல்லைனா சவுத் சைனா போஸ்ட் அப்படின்னு இருக்குது. இந்த 2 நியூஸ் பேப்பருமே பார்த்தீங்கன்னா அந்த நாட்டில் அந்த கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்களோ அந்த விஷயங்கள் மட்டும்தான் இந்த நியூஸ் பேப்பர் மீடியாவில் வரும். வேற இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பல செய்தி நிறுவனங்கள் இருக்குது, அரசு விமர்சித்து போடுவாங்க. ஏன் பிரதமரையே கேலியாக கூட கார்ட்டூன் வரைகிற அளவுக்கான அந்த மாதிரி நியூஸ் பேப்பருக்கான சுதந்திரம்லாம் இருக்குது. இருந்தாலும் இந்தியாவுக்கு இவங்க கொடுத்துருக்குற அந்த ப்ரெஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது 154 தான். அமெரிக்காவில் இவங்க 46வது இடத்துல இருக்கேன்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே அமெரிக்காவுக்கு எதிரான கருத்துக்களை பேசுகிறாங்க. அமெரிக்காவுக்கு எதிரான கருத்துன்னு கூட இவங்க சொல்லலை. என்ன சொல்கிறாங்கன்னா உக்ரைன் ரஷ்யா வாரில் மக்களை உக்ரைனுக்கு எதிரான மனநிலையை கொண்டு வராங்க. ஏன்னா இந்த போரை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா இல்லைனா நாட்டோ உக்ரைனோட இருக்கிறதுனால ரஷ்யா அதற்கு எதிரான கருத்துக்களை சொல்கிறாங்க. இங்கே பல பேரை ஹையர் பண்ணி இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் இதிலெல்லாம் இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருக்கக்கூடியவங்களை உக்ரைனுக்கு எதிரான அமெரிக்காவுக்கு ஆதரவான கருத்துக்களை இவங்க போடுறதுக்கு ஹையர் பண்ணுறாங்க. அவங்க எல்லாரையும் இந்த மாதிரி பணம் கொடுத்து அவங்கள இந்த மாதிரி கருத்துக்களை ப்ராபகேட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி சில புதுசான குற்றச்சாட்டுக்களை சொல்லியிருக்காங்க. என்னென்னா ரஷ்யா அவங்களே ஒரு மிகப்பெரிய ஆர்ம்ஸ் தயாரிக்கிற கண்ட்ரி. நம்ம அவங்க கிட்டேருந்து ஆர்ம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த கண்ட்ரி அவங்க ஆர்ம்ஸ் எல்லாம் வாங்கிறதுக்காக இந்த மீடியாவை யூஸ் பண்ணுறாங்க. இந்த மீடியா மூலமா க்ரௌட் ஃபண்டிங் பண்ணுறாங்க. அதாவது ரஷ்யா அவங்க கிட்ட பணம் இல்லை, இதை
இதன் மூலியமாக மக்கள்கிட்ட பணம் வசூல் பண்ணி அந்த க்ரௌட் ஃபண்டிங் பண்ணி அதை உபயோகப்படுத்தி உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா போராடுறதுக்கு ஆயுதங்கள் வாங்குறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் இந்த ஆர்டி அப்படிங்கிற இந்த நியூஸ் பேப்பரில் வேலை பார்க்குற 2 பேரை வந்து மணி லாண்ட்ரிங், அதாவது இந்த பணத்தை ஹவாலா மாதிரி மோசடி பண்ணி மாற்றினாங்க அப்படிங்கிற கேஸையும் அமெரிக்கா அவங்க மேலே போட்டிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் வெளியிட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட ஸ்டேட் செக்ரட்டரி ஆந்தனி பிளிங்கன். இது மட்டும் இல்லாமல் அவர் இன்னும் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அமெரிக்கா தான் ஒரு விஷயத்தை நினச்சா இதை தான் உலகமெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு அந்த நினைக்கிற அந்த பாஸ் அப்படிங்கிற அந்த ஒரு மனப்பான்மை இல்லைன்னா அட்டிடியூட் வந்து அமெரிக்காவுக்கு எப்பவுமே இருக்கும். ஸோ இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எல்லா நாட்டில் இருக்கிற அம்பாசிடர்ஸ்கிட்டையும் நாங்கள் வந்து இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி கொடுத்துட்டோம். அந்தந்த நாட்டில் போய் அவங்க வந்து பேசுவாங்க, அந்தந்த கவர்மெண்ட் கிட்ட பேசுவாங்க. ஸோ அதற்கு அப்புறமா அந்த நாட்டில் வந்து இந்த ஆர்டி இந்த நியூஸ் பேப்பர் வரலாமா இல்லையா, இந்த நியூஸ் பப்ளிஷ் ஆகலாமா இல்லையாங்கிறது அந்த நாடு முடிவெடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இவர் சொல்கிற விதத்திலேயே அந்த அம்பாசிடர்ஸ் போய் வெறும் விஷயத்த சொல்லுவாங்களா இல்லை அந்த நாட்டை ப்ரெஷர் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ முதல்ல இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்தியாவையுமே ப்ரெஷர் பண்ணியிருக்காங்க. இந்த நியூஸ் பேப்பரை இந்தியாவில் பேன் பண்ணுங்க, ஆர் இந்த நியூஸ் மீடியாவை இந்தியாவில் பேன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பட் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்குமான உறவு அப்படிங்கிறது ஒரு நெடுநாளைய நட்பு அப்படிங்கிறதுனால இந்தியா இந்த விஷயத்துக்கு செவிசாய்க்க மறுத்துட்டாங்க. இந்தியாவில் இந்த ஆர்டிங்கிற இந்த இது வந்து இன்னும் வந்துட்டு இருக்கு. இன்னும் ட்விட்டரில் இந்த ஆர்டிங்கிறது வந்துட்டு இருக்கு. ஏன்னா ட்விட்டர் வந்து இதை வச்சிருக்கிற எலான் மஸ்க் வந்து பைடன் பெருசாக அவருக்கு சப்போர்ட் பண்ணாமல் இப்போ ட்ரம்ப்புக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஸோ இதில் வந்து இந்த ட்விட்டரில் வந்து இந்த ஆர்டிங்கிற இந்த நியூஸ் பேப்பர் இன்னும் வந்துட்டு தான் இருக்குது, இந்த நியூஸ் மீடியா வந்துட்டு தான் இருக்குது. பட் மெயினான இந்த ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி பல இடங்களில் பேன் பண்ணிட்டாங்க. அவங்களோட வெப்சைட்ஸை பேன் பண்ணிட்டாங்க. வேறு எல்லா விதத்துலையும் அமெரிக்காவில் இதை பேன் பண்ணிட்டாங்க. இதற்கு வந்து அந்த ரஷ்யாவை சேர்ந்து அவங்க அந்த வெளியுறவுத்துறை அவங்க பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இனிமே வந்து அவங்க வந்து நக்கலாக சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அமெரிக்காவில் வந்து ரஷ்யாவுக்கு எதிரான சாங்ஷன்ஸ் போடுறதுக்குனே ஒரு ஸ்பெஷல் டிபார்ட்மெண்ட்டு ஒரு ஸ்பெஷல் போஸ்டிங் உருவாக்கணும். ஏன்னா ஏற்கனவே சாங்ஷன் போட்ட அதே நிறுவனத்து மேலேயே திரும்ப திரும்ப போட்டுட்ருக்காங்க. 2022 தான் இங்கே இருந்த ஒரு அந்த டிவி ஒரு நிறுவனமாக இருந்த அந்த சேனலுடைய அந்த ஒரு விங்கை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஆன்லைன் பேப்பராக தான் வந்துட்டு இருந்திருக்கு, மீடியாவாக தான் வந்துட்டு இருந்திருக்கு. இப்போ அதையுமே பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ உலகம் முழுக்கவே பார்த்தா எல்லா நாடுமே அவங்க என்ன நினைக்கிறாங்க இல்லைன்னா அவங்க சார்பு நிலை எப்படி இருக்குது அதுதான் இந்த நாட்டு மக்களுக்கு சென்றடையணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சைனாவில் வந்து வாட்ஸ்அப் பேண்டு, ஃபேஸ்புக் பேண்டு, இந்த மாதிரி பல விஷயங்கள், யூடியூப் முதற்கொண்டு சைனாவில் எல்லாமே பேண்டு. அங்கே அவங்க அதுக்கு தனி ஆப் வச்சுருக்காங்க. அந்த கவர்மெண்ட் வந்து அது எல்லாத்துலேயும் வந்து ஒரு கிடுக்கிப்பிடி வச்சுருக்காங்க. ஸோ அந்த மக்கள் என்ன பார்க்கணும் அப்படிங்கிறத அந்த கவர்மெண்ட் முடிவு பண்ணுது. இன்ஃபேக்ட் சைனாவில் வந்து கூகுளில் டெமோக்ரஸி, அதாவது ஜனநாயகம் அப்படிங்கிற வார்த்தையை கூட அந்த மக்களால் தேட முடியாது. ஸோ அந்தந்த நாடு என்ன வேணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுது. இந்த உலகத்துக்கே நான் தான் வந்து இந்த பேச்சுரிமை, கருத்துரிமை எல்லாத்துக்குமான பாதுகாவலன் அப்படின்னு சொல்லிக்கிற அமெரிக்காவும் அவங்களுடைய அந்த எண்ணங்கள் இல்லைன்னா அவங்க மக்கள்கிட்ட எந்த மாதிரி செய்திகளை கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு இடம் வரும்போது உக்ரைனை தான் இங்கே இருக்கிற மக்கள் ஆதரிக்கணும். அதற்கு எதிரான மனநிலை, ஒருவேளை உக்ரைன் தப்பு பண்ணுறாங்களோ, ஜெலன்ஸ்கி தப்பு பண்ணுறாரோ, ஒருவேளை புட்டின் கரெக்டோ அப்படிங்கிற எண்ணம் கூட மக்களுக்கு வந்துடக்கூடாது. ஒரு மாற்று கருத்து இல்லைன்னா ஏன் இது இப்படி இருக்கக்கூடாதுங்கிற சிந்தனை வந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதில் வந்து அமெரிக்கா செயல்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க சொல்லியிருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எங்கள் நாட்டோட எலெக்ஷனில் எங்கள் நாட்டோட உள்நாட்டு விஷயங்களில் இப்போ வந்து ரஷ்யா தலையிடுறாங்க, அதனால தான் நாங்கள் வந்து மெயினாக இவங்களை இது பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்டி சைபர் கேப்பபிலிட்டிஸ், சைபர்னால் இந்த மாதிரி இந்த உளவு பார்க்கறது அந்த மாதிரியான கேப்பபிலிட்டிஸ்லாம் அவங்களுக்கு இருக்குது, அந்த மாதிரியான வசதிகள்லாம் அவங்களுக்கு இருக்குது, அதனால பேன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்டி என்கேஜஸ் இன் ப்ரொக்யூரிங் லீத்தல் எய்ட் ஃபார் தி ரஷ்யன் மிலிட்ரி இன் யுக்ரைன். அதாவது இங்கே இருந்து இந்த ரஷ்யன் மிலிட்ரி அவங்கள உக்ரைனில் சண்டை போடக்கூடிய அந்த ரஷ்யன் மிலிட்ரிக்கு தேவையான ஆயுதங்களை வாங்கிறதுக்கான அந்த முயற்சியில் ஆர்டி ஈடுபடுதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கொஞ்சம் காமெடியான குற்றச்சாட்டாக தான் இருக்குது. ஏன்னா அமெரிக்கா எப்படி ஒரு மிகப்பெரிய டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுற கண்ட்ரியோ அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா ரஷ்யாவும் அவங்க நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, மற்ற நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி அவங்க சொல்லியிருக்க இன்னொரு விஷயம், ஆர்டிஸ்
கவர்ட் இன்ஃப்ளூயன்ஸ் அரவுண்ட் த வேர்ல்ட். கவர்ட் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு ராணுவத்தில் சொல்லுவாங்க. அதாவது மற்றவங்களுக்கு தெரியாமல் அண்டர் கவரில் பண்ணக்கூடிய அந்த இதை சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆர்டி என்ன பண்ணுதுன்னா ஒரு கவர்ட் இன்ஃப்ளூயன்ஸ் அரவுண்ட் த வேர்ல்ட். உலகம் முழுக்க ரஷ்யா என்ன நினைக்குதோ இல்லை மாஸ்கோ என்ன நினைக்குதோ, இவங்க இன்டர்ன் சொல்ல நினைக்கிறது வந்து புதின் என்ன நினைக்கிறாரோ அந்த விஷயத்தை தான் இவங்க வந்து உலகம் முழுக்க கொண்டு சேர்க்கறதுக்கான அந்த ஒரு முயற்சியில் ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு மேலே நிறைய சாங்ஷன்ஸை போட்டிருக்காங்க. இந்த நியூஸை உடனடியாக பேன் பண்ணியிருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய அந்த ரிப்போர்ட்டர்ஸ்க்கெலாம் அவங்களுக்கான அந்த அக்ரெடிட்டேஷன் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இதுக்கப்புறம் இந்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாரையும் வந்து கவர்மெண்ட் ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்து மேலேயும் இவங்க வந்து ஒரு சீல் மாதிரி அந்த கண்காணிப்பு ஏற்படுத்தியிருக்காங்க. உலகத்தினுடைய மிக பழமையான ஜனநாயக நாடு. எங்கள் நாட்டில் அவ்வளோ சுதந்திரம் இருக்குது. இந்தியாவில் எலெக்ஷன் சரியாக நடக்கலை. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர்கள் கூட இங்கே வந்து சொல்லியிருந்தார், இந்தியாவில் வந்து எலெக்ஷன் சரியாக நடக்கலைங்கிற அந்த நேரடியான வார்த்தைகளை சொல்லலை. ஆனால் இந்த வாட்டி எப்படி 240 சீட்டு வந்து பாஜகவுக்கு வந்ததுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம தாய் நாட்டை பற்றி அந்நிய நாட்டில் வந்து அவர் புலம்பிட்டு போயிருக்காரு. எங்கே எந்த பிரச்சனை நடந்தாலும் வந்து முதல் ஆளாக நாட்டாமையாக போய் நிற்கக்கூடிய அமெரிக்கா அவங்களுக்கு எதிரான பேச்சு இல்லை, அவங்க வந்து மக்களுக்கு சொல்ல நினைக்கிறதுக்கு மாற்றான எதிரான கருத்து அப்படின்னு வரும்போது அந்த செய்தி நிறுவனத்தையே இந்த நாட்டுக்கு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பேன் பண்ணியிருக்காங்க. இந்தியாவும் இந்த மாதிரி சில இடங்களில் பண்ணியிருக்காங்க. டிக்டாக் உட்பட ஒரு 30 ஆப்புகளுக்கு மேலே இந்தியா பேன் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதற்கு காரணம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சைனீஸ் இன்ஃப்ளூயன்ஸு. அவங்க வந்து நம்ம இராணுவம் வீரர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இராணுவ வீரர்கள் தான் அவங்கள வந்து அடித்து அவங்களுக்கு தான் நிறைய சேதம் ஏற்பட்டது, கல்வான்லேயா இருக்கட்டும் தவாங்லேயா இருக்கட்டும். ஆனால் அவங்க வந்து காமிக்கிறது பார்த்தீங்கன்னா அவங்க இராணுவ வீரர்கள்லாம் அந்த சியாச்சின் அந்த மாதிரி பகுதிகளில் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்காங்க. அவங்களுக்கு ட்ரோனில் உணவு வருது. அந்த மாதிரி வந்து இல்லாத ஒரு விஷயத்தை சும்மா நம்ம மக்கள்கிட்ட பாரு, நம்ம இராணுவம் அங்கே கஷ்டப்படும் போது சைனா இராணுவம் எவ்வளோ அழகாக பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தவறான பிம்பத்தை கொண்டு வர்றது, தேவையில்லாத கருத்துக்களை இந்தியாவில் கொண்டு வருது. அந்த மாதிரியான ஒரு நிலைமை வரும்போது தான் இந்தியாவில் வந்து அந்த டிக்டாக் இந்த மாதிரி ஆப்பை பேன் பண்ணாங்க. ஸோ இந்த வாட்டி அமெரிக்கா பண்ணியிருக்கிற இந்த செயலை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. ஆக்கப்பூர்வமான விஷயங்களை பேசி நல்ல மாற்றங்களை கொண்டு வருவோம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.